யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அருமையானவர்களே, இந்த கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்தது நம்ம இந்தியா. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய காரியம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு தான் பெயர் போடுவாங்க. பார்த்துடுங்க, சில நேரங்களில் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிரசவ நேரத்தை தள்ளி போடுறது, இல்லைன்னா பிரசவ நேரத்துக்கு முன்னாலேயே அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி சொல் கேட்டு உடலை கீறி கொள்கிறவர்கள், குழந்தைகளுடைய வயிற்றுவலினா வயிற்றுல சூடு, தலைவலினா தலையில் சூடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்த்துக்குங்க, ஒரு மருத்துவர் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசை. அவனுக்கு சரியாக படிப்பு வராது. கடைசியாக பல இடங்களில் போய் நிறையாவே பார்த்துட்டாங்க. ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான், உங்கள் இளைய மகன் நல்லா படிக்கிறான் இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஒரு டம்ளர் இவனுக்கு கொடுத்துருங்க, அந்த அறிவு இவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு டாக்டர் ரத்தத்தை அப்படியே உடலில் குடிக்கக்கூடாது, இது விஷம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த மந்திரவாதி சொல்ல தான் அவருக்கு தலைக்கு மேலே போய் கடைசியில் அந்த பையனுடைய இளைய மகனுடைய நரம்பை வெட்டி அதில் ரத்தத்தை பிடிச்சி இவனுக்கு குடிக்க கொடுத்து, அந்த நரம்பு வெட்டின ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள அந்த பையனுடைய உயிர் போயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள். ஆகவே தான் நம்ம நாட்டுக்கு இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷினரிகள் சபையின் சார்பில் தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும்.
இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்புனா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட் கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு ₹1,00,000 தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ₹2,00,000 சின்ன ஆலயம் செட்டு போட்டுடலாம். அது மாதிரி ₹3,00,000, ₹5,00,000, ₹7,00,000. ₹7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவனா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 94473750, 94473750, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி என்பதை குறித்து ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, இந்த பூமியில் எல்லாருமே நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேருடைய மனசில் நிறைய பணங்கள் இருந்ததுன்னா, இல்லைன்னா பெரிய பெரிய வீடு இருந்துச்சுன்னா, நல்ல சுகபோகமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, மகிழ்ச்சி என்பது வேறு, இந்த படோடப வஸ்து, இந்த நாகரிகமான வஸ்து என்பது வேறு பார்த்துக்குங்க. மகிழ்ச்சிக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அருமையானவர்களே, பிரசங்கி என்பவர் ஒரு பெரிய அரசர். அவர் மாதிரி பணக்காரங்களும் கிடையாது. அவர் கேட்ட பொம்பளைங்களாம் வச்சுக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய ஆள். அவர் வீடை மட்டும் 13 வருஷம் கட்டினார். எல்லாமே பண்ணியும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. கடைசி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறதும் அல்லாமல் வேறு ஒரு மனுஷனும் ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று கண்டேன். இது அவருடைய அனுபவ ரீதியான வார்த்தை. அப்படின்னா அருமையானவர்களே, இந்த உயிரோடு இருக்கிற காலங்கள்லாம் நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது அவருடைய அனுபவம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அப்படின்னா நம்மையில் எத்தனை பேர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 அவரை குறித்து எழுதும்போது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர்
நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். யாரெல்லாம் பிசாசின் பிடியில் கிடக்கிறாங்களோ அவர்களை விடுவித்தார். தீராத வியாதியில் இருக்கிறவர்களை குணமாக்கினார். ஒரு முறை ஒரு அம்மா ரோட்டில் கதறி புரண்டு அழுகிறாங்க. காரணம் என்னென்னா, இருந்தது ஒரே மகன், செத்து போயிட்டான். இந்த வேதனை தாங்க முடியாது. அந்த அம்மா அழும்போது அந்த பாடையை நிறுத்தி இறக்கி, வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி எழுந்து, ஸ்திரியை அழாதேன்னு சொல்லி அந்த அம்மா கையில் அந்த குழந்தை கொடுத்தார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். இதில் தான் மகிழ்ச்சி இருக்குங்கிறது அவர் நம்ம கற்றுக் கொடுக்குற போதனை. அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நன்மை செய்வதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும், இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு மேலான காரியம். அருமையானவர்களே, இப்படி நன்மை செய்வதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நமக்கு இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு 28வது அதிகாரம் 28 வசனத்தில் எழுதியிருக்கு, ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி என்று யோபு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னொன்று தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் உண்மையான தெய்வ பக்தியோட பயத்தோடு இருக்கிறோமோ அவங்களுக்கு ஆண்டோட மகிழ்ச்சி உண்டு. இத்தாலியா பட்டணத்தில் கொர்னேலியோ அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன், இவரை குறித்து அப்போஸ்தலர் 10 வாசிக்கிறோம். அருமையானவர்கள், அவர் நன்மை செய்கிறவர், தான தர்மம் செய்கிறவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருந்த அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை போதிக்கிறதற்கு ஆண்டவர் பேதுரு அனுப்பி வைக்கிறார். அந்த உண்மையான மகிழ்ச்சி என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய இரட்சகர் என்று அறிக்கையிடுகிறதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி. அவர் சொல்லும்போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல என்று சொல்லி இயேசு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நம்மால் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத தயவுசெய்து ஒவ்வொரு யோசிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பொருளாசை பிடிச்சி எல்லாரும் துட்டு சேர்க்குறதுல அவ்வளவு கர்த்தாக இருக்காங்க. மற்றவங்க பொருளை எடுக்கிறதுல அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை. ஏன்னா பணவெறி பிடிச்ச ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பார்வர்களே, இப்படிப்பட்ட காலத்தில் எங்கள் பைபிளில் உண்மை சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் இவைகளோ, ஆமாம், உண்மையாக இருக்கிறது இவைகள், இதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கன்னு சொல்லி நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் என் அன்புக்குரியவர்களே, இந்த உண்மை உள்ளவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லும்போது, ஒழுக்கம் உள்ளவைகள். நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். பார்த்துக்கணும். அதுமாதிரி ஒரு பேசிக்காக ஒரு டிசிப்ளின் இல்லைனாலே, ஒழுக்கம் இல்லைனாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போயிடும். மூன்றாவது சொல்லும்போது, நீதி உள்ளவைகள். நமக்கு நல்லா தெரியும், இது தவறு, இது தப்பு, இதை செய்யக்கூடாது, இது கடவுள் பிடிக்காது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அதிலேயே விழுந்து கிடக்கிறோம்? தூக்கி தூர போட்டுட்டு வெளியே வாங்க அன்புக்குரியவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நீதியான செயல்களை செய்வதற்கு அவைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்புறம் சொல்லும்போது கற்புள்ளவைகள். கற்புள்ளவைகள்னால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கடவுளுக்குன்னு சொல்லி சொந்தமானவர்கள் சரீர அவயங்கள். இந்த சரீர அவயங்களை குடும்பம்னு ஒன்று கடவுள் தரார். அந்த குடும்பத்தோடு மட்டும்தான் தாம்பத்திய வாழ்க்கையை கடவுள் அனுபவிக்கிறார். தவிர அருமையானவர்களே, இந்த தாம்பத்திய இன்பத்தை எங்கெங்கேயோ போய் அனுபவிக்கலாம்னு சொல்லி பணம் கொடுத்து வேசிகள்கிட்ட போய், இல்லை இன்னொரு மனைவிகிட்ட போய் இப்படியெல்லாம் செய்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இருக்கிற துக்கம் இருக்கிற சந்தோஷம் போய் இன்னும் கூடுதலான ஒரு துன்மார்க்கம் நமக்குள்ள ஆகி நிம்மதியெல்லாம் இழந்து போயிடும். பார்த்துங்க. அதனால தான் கற்புள்ளவைகள், ஆமாம், எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிறது, கற்பாக இருக்கிறது, நம்ம காத்துக்கொள்வதே நாம் அதையே சிந்து கொண்டு வேண்டும். அப்புறம் கடைசியாக போல் சொல்லும்போது அன்புள்ளவைகள். அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. எது எடுத்தாலும் சரி, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் எதுலேயுமே அந்த லவ் வெளிப்படணும். அருமையானவர்களே, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்து கொண்டிருங்கள். அப்பொழுது தேவ புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19 அதிகாரத்தில் 16 22 வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு வாலிபன் வருகிறார். அவருக்கு ஒரு ஆசை, நான் பரலோகம் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நான் பரலோகம் செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ கற்பனைகளை கடைக்கொள். அப்போ நியாயப்பிரமாணங்களை நான் சின்ன வயசுலேருந்தே படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை நான் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போது ஆண்டவர் ஒன்று என்ன சொல்கிறா அப்படின்னா, உனக்கு இருக்கிறவர்களெல்லாம் விற்று நீ எல்லாவற்றையும் தரித்திரன் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்துட்டு பிச்சைக்காரனை என் பின்னாடி வா அப்படின்றது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருவருமே இன்றைக்கு செல்வந்தரெலாம் இருக்க முடியாது. அருமையானவர்களே, உலக அளவில் 95% பணம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் கையில் தான் இருக்குது. அருமையானவர்களே, பெரும் தொழில் அதிபர்கள், பணக்காரர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். உலகத்திலேயே எல்லா கம்பெனிகளையும் பார்த்திங்கன்னா
90% கம்பெனி வந்து கிறிஸ்தவர்கள் கையில் தான் இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அதில் எந்த அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக அதை சொல்லும்போது, அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் விற்று விட்டு தானதர்மம் பண்ணி அவன் பின்னால் வா. அவன் இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் துக்கமுகமாய் திரும்பி போனான். அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தின் மேன்மை தான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது மேன்மையாக தெரியுதுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளையை தானாலே வளரும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நம்மள எத்தனை பேர் மிஷினரி ஊழியங்களில் ஈடுபடுங்கள், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைங்க, மிஷினரியில் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதன் மூலம் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா ஒரு கிராமமே மாறும். அந்த கிராமத்தில் இருக்கிற துன்மார்க்கர்கள், ஆமாம் ஏமாத்துக்காரங்கெல்லாம் நிறைய பேர் மனம் மாறுவாங்களே. இதுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அருமையானவர்களே, ஆலயம் கட்டுறது, ஆலயத்துக்குள்ளே வந்தால் பைபிள் எழுதியிருக்கு, என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் என் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, ஜெப வீடு கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற இடம். அப்போ கர்த்தர் சந்தோஷப்படும்போது காரணமாக இருந்த உங்கள் மேலேயும் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார் இல்லையா? ஆகவே தான் அருமையானவர்களே, ஜெப வீடு ஆலயங்களை கர்த்தருக்குன்னு சொல்லி கட்ட முன்வாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி எவ்வளோ நல்ல காரியங்களை நம்ம செய்கிறத விட்டு விட்டு அருமையானவர்களே, தேவையில்லாமல் சேர்க்குறதுக்கு மேலே சேர்த்து அடுக்கிறதுக்கு மேலே அடுக்கி வைக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி வீட்டுக்கு மேலே வீடு சேர்க்கறதுக்கு மேலே சேர்க்க அருமையானவர்களே, இருக்கிற நிம்மதி நம்ம விட்டு போய்விடும் பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ண முடியுமோ நாம் அவைகளை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இந்த மாடர்ன் வாழ்க்கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாடல் லைஃப் பார்த்துக்குங்க. செல்ஃபோன் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஸ்மார்ட் ஃபோன் கையில் இல்லைனாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, இது வந்து ஒரு டெக்னாலஜி பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த டெக்னாலஜியை நீங்கள் டெக்னிக்காக பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். உங்கள் தேவைக்காக பயன்படுத்தினா தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைனா இந்த பணக்காரனை போல் அந்த பணத்து முக்கியத்துவம் கொடுத்து துக்கமுகமாக நம்ம திரும்பி போயிடுறவங்களா நம்ம மாறி விடுவோம். என் அருமையானவர்களே, சமீபத்தில் அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் பேரை சொல்ல விரும்பலை. அவர் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளி பார்த்துக்குங்க. நிறைய கள்ளக்கணக்கு எழுதி ஏகப்பட்ட பணங்களை ஏமாற்றிட்டார். கடைசியில் கண்டுபிடிச்சி அவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நிறைய கோர்ட்லலாம் விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியாக ஒரு கிறிஸ்டியன் ஜட்ஜ் வந்து அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஜட்ஜு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்றைக்கி வாய்தா, ஆனால் அதே சமயம் நம்ம 2 பேருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் காலையில் டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2 இட்லி, 2 மெதுவடை, அதோடு கூட கொஞ்சம் கேசரி, சாம்பார், சட்னி பார்த்துக்குங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த அறையில். அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஜட்ஜி, உங்கள் முன்னாடி சாப்பிட்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், அதனால் வேணாம் நீங்கள் இல்லை தம்பி, இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இந்த ஜட்ஜ் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்து வைத்தது சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் முதலாளி ஜெயிலில் இருக்கிறவர் ஜட்ஜோடு சாப்பிடும்போது ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்றாரு. ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்புறம் ஒரு மெதுவடை சாப்பிட்டாரு. அப்புறம் அந்த கேசரி அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் எடுத்துக்கன்னு எவ்வளோ வற்புறுத்துற சாப்பிடவே இல்லை. சார் எனக்கு சுகருங்கிறாரு. வற்புறுத்துறதுனால ஒரு சின்ன பிட்டு எடுத்து வாயில் போடுறாரு. அப்போ அந்த ஜட்ஜ் அவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி ஒரு இட்லிக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல, ஒரு மெதுவடைக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல, கேசரியும் சும்மா கொஞ்சம் போல் எடுத்துருக்கீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் சாப்பாடு, அப்புறம் எதுக்கு தம்பி கள்ள கணக்கு எழுதி ஏன் இன்றைக்கி நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம இதை தான் செய்துட்ருக்குறோம் பார்த்துக்குங்க. அந்த பணம், அருமையானவர்களே, அந்த டெக்னாலஜி, அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, கடவுள் எனக்கு அதை தந்திருக்கிறார், நான் அதை டெக்னிக்காக பயன்படுத்தணும், புத்தியாக ஞானமாக அதை பயன்படுத்தணும். ஒருவேளை லேப்டாப்பாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், நமக்கு இன்றைக்கி தேவை தான். ஏன்னா இன்றைக்கி தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டிவியாக இருக்கட்டும் தேவை தான். ஆனால் அன்பானவர்களே, அது எப்போ தேவையோ அப்போ தான் ஆன் பண்ணணும், எப்போ தேவையோ அப்போ தான் அதில் பேசணும். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. நீங்கள் தாவீதை எடுத்துக்கிட்டால் அவர் கையில் ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி என்ன, ஒரு கவன்கள் இல்லையா, அது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு செல்ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் அவருக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் அதை வைத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவருடைய வீட்டுக்கே அதை ஆசீர்வாதமாக ஆக்குறாரு, அவருடைய சொந்த நாட்டுக்கு அதை ஆசீர்வாதமாக ஆக்குறாரு. அந்த சொந்த நாட்டில் இருந்த வறுமை, சொந்த நாட்டுக்கு மேலே இருந்த அந்த இகழ்ச்சி, அவன் கோலியாத்து கேவலமாக வந்து பேசுகிறான், அந்த இகழ்வான வார்த்தைகளுக்கு
அந்த சின்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்குறவராக இருந்தார். ஒருவேளை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த தாளந்துகள், அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ், அந்த செல்ஃபோனை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய அறிவு, அருமையானவர்களே, இவைகளை உங்கள் சொசைட்டி இல்லைன்னா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஏன் அதை உங்களால் பயன்படுத்த முடியல? யாரோ எழுதி வைத்த கேம் எடுத்து விளையாடிட்டு இருக்கோம், ஏன் நீங்கள் ஒரு கேம் உருவாக்கக்கூடாது? அப்படி யோசித்து பாருங்களேன். ஆமாம், கொஞ்சம் செல்ஃப் அப்ரைசல் பண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, இந்த டெக்னாலஜியை ரொம்ப டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க, தாவீதை பொறுத்தவரையிலையும் அந்த டெக்னாலஜியை ரொம்ப டெக்னிக்காக அவர் யூஸ் பண்ணுடைய விளைவு பார்த்திங்கன்னா அந்த கோலியாத்துடைய தலை கையில். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மேலே இருந்த அந்த நிந்தை ஒழிய ஆரம்பித்து விட்டது. ஆகவே நன்மையான தேவனுடைய பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை கவனமாக, ஞானமாக, அருமையானவர்களே, நீங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறவர்களாக இருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் உலகம் எங்கிலேயும் பார்த்திங்கன்னா ஏராளமான, அதாவது சந்தோஷத்துக்கான காரியங்கள் நிறைய போல் அந்த கிளப்பில் போய் ஆடுறது, அப்புறம் இந்த லிவிங் கெட் டுகெதர்னு சொல்கிறாங்க, அதுக்கு இப்போ நிறைய பேர் ஆயத்தமாக இருக்காங்க பெற்றுக்குங்க. அருமையானவர்களே, கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றுக்கிடலாம், அதுக்கும் வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்குது. உனக்கு குழந்தை மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் தெய்வ நியதியே இல்லையே. தெய்வ நியதி இல்லாத காரியங்களில் நம்ம ஈடுபட்டோம்னா அதில் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இவங்க கையில் குழந்தை வச்சுருக்கீங்க வச்சிங்களேன், இந்த குழந்தை யாருடைய வித்து இது இல்லையா? உங்கள் கணவருடைய, உங்களுடைய வித்தாக இருந்தால் அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு. ஆனால் கல்யாணமே இல்லாமல் குழந்தை பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை கையில் வச்சுருந்தா அந்த குழந்தை நாளைக்கு பள்ளிக்கூடம் போகுது, இல்லைன்னா கல்லூரிக்கு போகுது, எல்லாருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு மட்டும் அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா யாருன்னு தெரியாது. அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கேட்கல, அம்மா எனக்கு அப்பா யார், அப்பா இல்லாமல் நீங்கள் பெற்றீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகள், ஆகவே தான் இந்த பூமியில் நமக்கு கடவுள் தந்திருக்கிற இந்த காலங்களை ஞானமாக, புத்தியாக, அருமையானவர்களே, மகிழ்ச்சியாக நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்தோஷம் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். பார்த்துக்குங்க, நிறைய நேரங்களில் இந்த விஷ ஊசி, இந்த போதை ஊசி போடுறது, அருமையானவர்களே, சமீபத்தில் 21 வயசு ஒரு வாலிபன் அந்த போதை ஊசி போட்டு செத்து போயிடறான்னு சொல்லி நிறைய பேப்பரில் வந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, இது வந்து ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி. பார்த்துக்குங்க, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு 42 வருஷம் ஆச்சு. இந்த 42 வருஷத்தில் எனக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா, சந்தோஷம், யாராலும் எடுக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தது, அது எனக்குள்ளவே தங்கிடுச்சு, என்னுடைய ரத்தத்தோடு ஊறிடுச்சு. பார்த்துக்குங்க, யாரும் எடுக்க முடியாது. டென்ஷனான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அருமையானவர்கள், ஏன் டென்ஷன், என்னத்தை எதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு போகிறோம், யோசித்து பாருங்கள். அடிக்கடி யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்தோம்? மகா அலெக்சாண்டர் உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்லி பெரிய அளவில் யுத்தம் பண்ணி உலகத்தையே பிடிச்சிட்டாரு. ஆனால் இந்தியா வந்து கடைசியில் ஒரு வியாதியில் அவர் மரித்து போனார். மரிக்கும்போது அவர்கிட்ட அந்த உதவி ஆட்கள் இல்லாட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? மகா அலெக்சாண்டருடைய 2 கைகளும் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பாடியை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. ஏன்? இந்த உலகத்தில் அவன் கொண்டு வந்ததும் ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறதும் ஒன்றும் கிடையாது. வெறுங்கையோடு வந்தான், வெறுங்கையோடு தான் போகிறான். அவர் பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு பெரிய சந்தன பெட்டி வைங்க, சுற்றி நல்ல தகடு அதில் மாட்டி வைங்க, ஆமாம், அவருக்கு மாலை ஒன்று தங்கத்தில் போடுங்க, அப்படிலாம் போட்டு கடைசியில் இந்த பெரிய பணக்காருக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் அந்த பெட்டியில் போட்டு மொத்தமாக அடக்கம் பண்ணால் நாளைக்கு அந்த பணம், அந்த பெட்டி அங்கே இருக்குமா, இல்லைன்னா அந்த தங்கத்தடு தான் அங்கே இருக்குமான்னு யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு உங்கள் பாடியும் ரோட்டில் தான் கிடக்கும். அதனால தான் உளுத்து போன பெட்டியில் வைக்காங்க. பார்த்துக்குங்க, இதை புரிஞ்சுக்குங்க. என் அருமையார்களே, சமீபத்தில் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் நல்ல வசதியான குடும்பம் தான். அந்த அடக்கத்தில் கடைசியாக முகத்தை பார்க்குறவங்களாம் பார்த்துடுங்க அப்படின்னா எல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுடைய காதில் ஒரு சின்ன கடுக்கம் இருந்திருக்கு. அது என்ன ஒரு 1 கிராம் கூட இருந்திருக்காதுன்னு வைங்களேன். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, முடியல. ஒருத்தர் கூட அதை விடுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியாக இந்த நகம் வெட்டுற கத்தி இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்கும், அதை கொண்டு வந்து அதை வச்சு அறுத்து கடைசியில் எடுத்துட்டாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன பிட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு மேலே வீடை கட்டுறோம். எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே செத்து போனோடனே அடக்கம் பண்ணுறாங்களான்னு யோசித்து பாருங்களேன். அடக்கம் பண்ணால் கலரத்தோடன்றுவாங்க, அப்புறம் யாரும் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஆமாம், பாடி செத்து போனாலே பாடி, ஆமாம், அவர் எங்கே இருக்காருலாம் சொல்ல மாட்டாங்க, பாடி எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க. இதை புரிஞ்சுக்குங்க என் அன்புக்குரியாகவே. மகிழ்ச்சி என்பது வேறு. இந்த மகிழ்ச்சியை இந்த உலக பிரகாரமான அருமையானவர்களே, இந்த சொத்துக்களை வச்சு இல்லைன்னா சம்பாத்தியத்தை வச்சு நம்ம யாரும் பெற முடியாது.
ஆகவே மகிழ்ச்சி என்பது மிக வேறு காரியம் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, அருமையான பிள்ளைகளை, கல்யாணம் ஆன பிறகு கடவுள் ஒரு குடும்பம் தந்திருக்கார், ஒரு மனைவியை தந்திருக்கிறார், இல்லை என்றால் ஒரு கணவனை தந்திருக்கிறார். இதை தவிர நீங்கள் பாருங்கள், வேறு எதையும் மனசில் யோசித்தா என்ன ஆயிரும் தெரியுமா? இருக்கிற நிம்மதியாக போயிடும். ஆமாம், நீங்கள் சுதந்திர பறவையாக பறக்க வேண்டிய ஆள், குடும்பமாக பறங்க. ஆமாம், நான் 42 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, கல்யாணம் ஆகி மாத்திரம் 34 வருஷம் ஆச்சு. அவன் இன்றைக்கி சுதந்திர பறவை தான் பார்த்துக்குங்க. ஏன்னா என்னுடைய மனைவி தான் எனக்கு மனைவி. இதை தவிர நான் வேறையும் மனசில் நினைக்கிறதே கிடையாது. நினச்சா என்ன ஆயிரும்? நம்ம அறியாமலே ஒரு பாரம் பார்த்துக்குங்க, ஒரு அலக்கழிப்பு, அது இல்லாமல் தேவையில்லாத நிறைய சிந்தைகள் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவன் ஆமாம் தகுதி இல்லை அதெல்லாம் பின்னால் பார்த்துக்குங்க, கல்யாணத்துக்கு முன்னால் பேசியிருக்கணும். இப்போவும் தேவ சித்தத்தின்படி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோம் அப்படின்றதுக்கு ஒரு க்ரீக் வேர்டில் வந்து சொல்லுது, ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படிங்குது. நம்ம இன்னும் மேலே உருவாக்குற இடம் அது. ஆமாம், சார்ஜ் பண்ணுற இடம் குடும்பம். அதை போயிட்டு நான் விட்டுட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னா, தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி எப்படி நிம்மதி இல்லாமல் பறந்துக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை ஆயிரம் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியல். ஆகவே 1000 தான் இருந்தாலும் சொந்த வீட்டுக்குள்ளாக அதை வைத்து அதை நம்ம சகித்து நம்ம இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க நல்ல தீர்க்க ஆயுசு பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த டென்ஷனில் பாடியில் நிறைய வியாதி, நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஆகவே தான் வேறங்களே இந்த பிரசங்கி அவர் வந்து ஒரு பெரிய அரசர், நான் யாருக்கும் சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, வாலிபனே ஒரு நிலைமையிலே சந்தோஷப்பட்டது. சரியா என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தந்திருக்கிற நாட்களில் சந்தோஷமாக இருங்க. உன்னுடைய வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலேயும் உன் கண்ணின் காட்சியிலே நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலையும் ஞானத்தை தீங்கி போடு. எல்லாம் மாயை 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 அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஜான்சி ஒரு நல்ல கடவுளுடைய பிள்ளை. திடீர்னு சொல்லி அவங்க அப்பா இறந்து போனார். அவளால் அடக்க முடியாத துக்கம் தாங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப அழகியாக இருந்ததுனால நிறைய தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுறதுக்கு பார்த்தாங்க பார்த்துக்குங்க. இவர் துக்கத்தையும் மாற்ற முடியல, ஒரே துயரத்தோடு இருக்கிறால என்ன பண்ணுறன்ட்டு அவங்க அம்மா ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில் என்ன தெரியுமா, ஒரு கேரட்டை கொண்டு வந்து சொல்கிறாங்க. அந்த கேரட்டை வேக வைக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லி கொடுக்காங்க, இது எப்படிமா இருக்குது, முதல்ல கல் மாதிரி இருந்துச்சு, இப்போ வெந்தோடனே நல்லா பசையாயிடுச்சு. அப்படி சொல்கிறாங்க, மகளே அந்த கேரட் எப்படி ஹார்டாக இருந்துச்சோ அது மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாது, இப்போ பசையாக மாறிடுச்சு பற்றியா, இந்த பசையாக மாறின உடனே எல்லோரும் யூஸ் பண்ணலான்னு ஆயிரும்ல, அப்படியும் உன் வாழ்க்கையை நீ கொடுக்கக்கூடாதுமா, ஞானமாக இருக்கணும். அப்புறம் ஒரு முட்டையை வேக வைக்கிறாங்க. இந்த முட்டையை அது மேலே உடச்ச கீழே போயிடும் இல்லையா, அது மாதிரி வாழ்க்கையை எங்கேயும் இடிக்கிற ஒப்பு கொடுத்துறாத. அதே போல் இந்த வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறத அது வேக வைத்த பிறகு எப்படி இருக்கோ அதை கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியாக டீ தூளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வைக்கும்போது மகாட்ட சொல்கிறாங்க, மகளை இப்போ உனக்கு என்ன தெரியாமா, டீ வாசனை வருதுமான்னு சொல்லி. இது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றவங்களையும் பற்றும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டேன். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ரொம்ப ஆசை. ஆனால் இந்த சந்தோஷம் தேவனே நீ தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த காலங்களை ஞானமாய் புத்தியாய் பயன்படுத்துகிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் 30-60 ரூபாய் பலன் கொடுக்கட்டும். வார்த்தைகளை கேட்டவர்களோட தொடர்ந்து நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். ஒருவர் கூட வெறுத்து போனவர்களாய் காணாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?